வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வாய்க்காலில் தண்ணி பிடிக்கிட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்துருங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அக்னி நட்சத்திர வெயில் நம்மளாலேயே தாங்க முடியலைங்க. கீரைக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 2 நாள் தண்ணி ஏற்றலான கீரை அப்படியே கருகிருங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறதாங்க வாடி இருந்துச்சு. அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி பிடிங்கி விட்டு கட்டினாங்க. தண்ணி பாய பார்த்தீங்கன்னா கீரை எவ்வளோ வெயில் அடித்தாலும் தாங்கிக்குங்க. நம்ம இந்த சுக்குட்டி கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் திங்கக்கிழமை சந்தைக்கு வருதுங்க. பாலாக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க. அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே வாடிடுதுங்க. அதுபோக புழு விழுந்துருதுங்க. கீரைகளுக்கெல்லாம் என்ன இதாக அடித்தாலும் போகிறது இல்லைங்க. செங்கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா வளரதே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லாத்துலேயுமே புழு விழுதுருதுங்க. அரைக்கீரை செங்கீரை எல்லாத்துலேயுமே நம்ம வாழையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தண்ணி கட்டாமல் விட்டோம்னா அப்படியே வாடிடுதுங்க. நாளைக்கு தாங்க வாழைகளுக்கெல்லாம் தண்ணி கட்டணும் மோட்டர் எடுத்துவிட்டு. போன டைம் பார்த்த குருவி குஞ்செல்லாம் பார்த்தங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மொட்டு தாங்க இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குருவி குஞ்சு பெருசாகி போகிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. அப்பா பார்த்தீங்கன்னா கீழ் தோட்டத்துக்கு விட சொல்லியிருந்தாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம தோட்டமெல்லாம் சுத்தம் பண்ணி பீக்கங்காய் ஊன்லாட்டுருக்குங்க. போன டைம் பீக்கங்காய் குச்சியெல்லாம் பிடுங்குங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் விதையெல்லாம் ஊன்லாட்டுருக்குங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா டிராக்டர் வருங்க உழவு ஓட்டி அதுக்கப்புறம் பீக்கங்காய் ஊனி தண்ணியெல்லாம் கட்டினோம்னா பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சூப்பராக வருங்க. இந்த காடு பார்த்தீங்கன்னா மசன காடுங்க. அதனால் கல் நிறையா இருக்குங்க. கல்லெல்லாம் பொறுக்கி கொட்டிட்டு இருந்தேங்க. கல் பொறுக்கி கொட்டிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சுண்டெலி சின்னதாக பார்த்தேங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. கையிலேயே பிடிக்க முடியலைங்க. கல்லை மட்டும்தாங்க தூக்குன்னு குடு குடுன்னு ஓடி போய் கல்லுக்குள்ளே பூந்துருச்சுங்க மக்களே. அவ்வளோதான் மக்களே, பாய்.